நிறைய பேரு முருகன் கோவிலுக்கு போறாங்க, வழிபடுறாங்க, விளக்கு ஏத்துறாங்க, தங்களுடைய குறைகள் எல்லாத்தையும் முருகன் கிட்ட கொட்டுறாங்க. ஆனா இதோட சேர்த்து நம்ம இன்னும் ஒரு விஷயத்தையும் செய்யணும். இதை நாம் செய்வதனால் நமக்கு மட்டுமல்ல, நம் வம்சத்திற்கே புண்ணியம் வந்து சேரும். அப்படி என்ன விஷயம் தானே கேக்குறீங்க? அதுதாங்க அரஹரோஹரா. குழந்தையும் தெய்வத்தையும் கொண்டாடணும்னு ஒரு பழமொழியே இருக்குது. முருகப்பெருமானோ ஒரு குழந்தையின் ரூபத்துல கூட நம்ம பக்கத்துல இருந்து காப்பாற்றக்கூடிய சக்தி நிறைந்தவர். எதுக்காக இந்த அரஹரோஹரா சொல்றோம்? அர என்றால் காப்பு, அரண், காப்பு போல் நம்மை காப்பது. ஹரோ என்றால் துன்பம், ஹரா என்றால் விளக்குவது. நம்மை மறந்து முருகன் சன்னதியில் அரஹரோஹரா என்று உச்சரிக்கும் பொழுது நம்முடைய துன்பங்கள் அனைத்தும் விலகும் என்பது சத்தியமான உண்மை. யாராவது நம்மளை கேலி பண்ணிடுவாங்களோ, ஏதாவது பேசிடுவாங்களோ, நம்மள என்ன நினைப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம, கூச்சப்படாமல் மனதார முருகப்பெருமானை நினைத்து வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா என்று சொல்லி பாருங்கள். உங்கள் மனதில் இருக்கும் மழை அளவு துன்பம் கூட மயில் இறகு போல் லேசாகிவிடும். இதை சொல்லும் பொழுது உங்க 2 கண்களிலிருந்தும் கண்ணீர் வரும். அதுதான் நீங்க முருகனுக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான காணிக்கை, உயர்ந்த காணிக்கையும் கூட. அறுபடை வீடு கொண்ட முருகனுக்கு அரஹரோஹரா. இதை நீங்கள் சொல்வதற்கு வயதோ பணமோ தகுதியோ தேவையில்லை. முருகனின் பக்தராக இருந்தால் மட்டும் போதும்.